ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் idioms. இது நம்ம பேசும்போது ஒரு கிளாஸியாக நம்ம பேசணுன்னா இது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேர்னிங் த கேண்டில்ஸ் அட் போத் எண்ட்ஸ் அப்படிங்கிறது மீனிங் பார்த்திங்கன்னா, ரெண்டு சைடும் மெழுகுபத்தியில் நம்ம பற்ற வைக்கிற மாதிரி மீனிங்கில் இருக்குது. ஆனால் அது மீனிங் கிடையாது. அப்படின்னா இதோட மீனிங் அதிக வேலைன்னு அர்த்தம், ஓவர் ஒர்க். இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் பேர்னிங் த கேண்டில்ஸ் அட் போத் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லும்போது நிறையா ஒர்க்குங்கிற மீனிங்கில் இது எடுத்துக்கலாம். ஐ எம் பேர்னிங் த கேண்டில்ஸ் அட் போத் எண்ட்ஸ் அப்படின்னா அதிக வேலை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது டைரெக்டாக மீனிங் பார்த்திங்கன்னா, பூனையும் நாயும் மழையாக வருதுங்கிற மாதிரி மீனிங்கில் இருக்குது. ஆனால் அது மீனிங் கிடையாது. ரொம்ப அதிகமான மழை, ஹெவியாக இருக்குது மழை அப்படின்னா, இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா பயங்கரமான மழைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன idioms நீங்கள் யூஸ் பண்ணி பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது பேர்னிங் த கேண்டில்ஸ் அட் போத் எண்ட்ஸ் அப்படின்னா அதிக வேலை, ஓவர் ஒர்க். செகண்ட் ஒன் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா அதிகமான மழை, ரெய்னிங் ஹெவிலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்.